ஓம் நம சிவாய். வணக்கம். 2-3 நாள் வீடியோஸ் இல்லை, சாரி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணி. ஜின்னோட ப்ராப்ளம், ஜின் வந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால் போடக்கூடிய ஒரு வீடியோ தான். நிறைய பேருக்கு ஜின் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். எந்த வீடியோஸையும் நான் ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன், பட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப ஆசை ஜின் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்றது வேறு. ஆனால் புதுசாக ஏவல் பண்ண ஜின் நம்மளை அப்ரோச் பண்ணுதுன்ற பொழுது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு பிரதர். ஒரு 1 இயர்க்கு ட்வைஸ் மட்டும் வருவாங்க, பூஜைக்கு வருவாங்க. மேடம் எனக்கு பூஜை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, போயிடுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பூஜைக்கு வராங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், இல்லை நான் அவங்கள கூட அப்ரோச் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும். இந்த வாட்டி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 1 வீக்காக ரொம்ப லூஸ் மோஷன் ஆகிட்டு வாமிட் வர மாதிரி ஆயிருக்கு. எனக்கு திங்ஸ் மட்டும் நீங்கள் பூஜை விஷ்ணுமாயா காளி பூஜை பண்ணி நீங்கள் எனக்கு திங்ஸ் கொரியர் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. நான் கொரியர் அமுச்சிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த பொருள் சாப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, அந்த திங்ஸு, தண்ணி, அபிஷேகம் வாட்டர், விபூதி, இதெல்லாம் லெமன் எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. நான் என்னோடய பூஜை முடிச்சுட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் என்னோடய பூஜை முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன் ரூமுக்கு. வந்த உடனே ஒரு 1 ஹவரில் ரூம் ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்கு. எப்படின்னா ஒயர்லாம் ஃபயர் ஆகிட்டு அந்த பொசுங்கின ஸ்மெல் ஸ்மோக்காக வந்தால் எப்படி இருக்கும், அது எல்லாமே ரூம் ஃபுல்லாக வந்திருக்கு. டிவி ரிப்பேர் ஆகிருக்கு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கு. இந்த தெருவில் இவ்வளோ வீடு இருந்துமே என்னோடய வீடு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது நம்ம சினிமாலெல்லாம் பார்த்தா அங்கங்கே லைட் சுற்றி எரிஞ்சு ஆஃப் ஆகிற மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு யாரோ பயமுறுத்துறாங்கன்ற ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஒரு ஃபீல் அன்றைக்கி எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு ஆத்மா வரலை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். பட் வந்தது ஜின் தான்றது காளி மேலே சத்தியமாக தெரியல. காளியும் முருகரோடைய வேல் இருந்ததுனால அன்றைக்கி நானும் குழந்தைங்களும் உயிர் தப்பிச்சோம். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த பிரதர் வந்திருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க ஏவல் பண்ணியிருக்காங்க. நான் ஏவல் செய்வினை பண்ணியிருக்காங்க. செய்வினை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆண் எந்த பெண் உடல் உறவில் ஈடுபாடு பண்ணக்கூடாது, எந்த ஒரு இல்லற வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி செய்வினை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு காட்டுச்சு. எனக்கு ஜின்னை என்னோடய பிரச்சனத்தில் காட்டவே இல்லை. என்னால் இப்போ கூட என்னோடய கண்களை நம்ப முடியலன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் ரூமில் நடந்த உடனே நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு வந்தது ஜின் தானா அப்படின்னு. ஏன்னா என்னோடய குரு சொல்லுவார், ஜின்னுக்கு அந்த பழக்கம் இருக்குமா, ஏதாவது ஒரு நெருப்பு இருக்க மூலியமாக, ஒரு ஸ்டவ் பக்கத்தில் நிற்கும் பொழுது ஏதோ ஒன்று பண்ணி நெருப்பு மூலியமாக ஜின் அப்ரோச் பண்ணுன்ற ஒரு விஷயத்தை என்னோடய குரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த டவுட் இருந்ததுனால நான் மாஸ்க்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வந்தது ஜின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போது அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அது ஜின் தான். ஸோ நீங்கள் ஒரு ஜின் யாராவது உங்ககிட்ட நீங்கள் ஜின் வச்சுக்கோங்க, நீங்கள் ஜின் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும், உங்கள் கூடயே இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும், உங்களை எப்போவுமே காப்பாற்றோன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியலனா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏன்னா நம்ம ஜின் வச்சுருக்கோன்னா நம்ம மட்டும் கஷ்டப்பட மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் வைக்கிறேன், இது ஜின்னாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கரெக்டாக. அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்குறாங்க, அக்கா நீங்கள் ஜின் வச்சு மாந்திரிகம் பண்ணுறீங்களா அப்படின்னு. எனக்கு இந்த சிங்க்ரனைசேஷன், அதாவது நான் இதை நினைச்சதுக்கும் மசூதிலேருந்து அவர் எனக்கு சொன்னதுக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டதுக்கும் அந்த கோஇன்சிடென்ஸை என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. தெய்வம் நமக்கு காமிச்சு கொடுக்குது ஜின் வந்தது அப்படின்னு. ஸோ ஜின்னோட வருகை இப்படி தான் இருக்கும். ஏன்னா கரண்ட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை. ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக ட்ரை பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர் ஆன் ஆகலை. இப்போ கூட நாங்கள் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா எனக்கு அது நடுங்குது, பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 ஹவர் நாங்கள் தூங்கியிருந்தோன்னா ரூம் ஃபுல்லாக கொளுத்தி இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நான் உங்கள் தங்கச்சியாக என்ன நினச்சிக்கலாலும் சரி, அக்காவாக நினச்சிக்கிட்டாலும் சரி, ஒரு பெண்ணோட நீங்கள் பழகுறீங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, இல்லை அஃபேரில் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, உங்களோட பர்சனல் லைஃப் அது. ஆனால் அவங்க சேஃபான ஒரு பர்சனாக, உங்களுக்கு அவங்க நல்லது நினைக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பழகுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் ஆம்பளைங்க கூட சும்மா விட்டுறாங்க, லேடிஸ் தான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போது செய்வினையோ ஏவலோ நம்ம ஹிந்துசம் மாந்திரிகமில் பண்ணால் அவங்க வீட்டுக்கு போய் அதிகபட்சம் சாப்பிட மாட்டாங்க, ஒரே வீட்டில் இருந்து பண்ண முடியாது, இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் வேறஸ்
முஸ்லீம் மாந்திரிகத்தில் வந்து ஜின்னை வச்சு அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வரவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போயிட்டு வந்தால் தான் அந்த வீட்டில் என்ன நடக்குது, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா போயிட்டு வராங்க, யார் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுறது, இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ண முடியும் ஜின்னை வச்சு ஏவல் பண்ணவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வர ஒரு பர்சன் தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் எனக்கு குறியில் காமிச்சது வந்து எப்படின்னா 3 லேடிஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, 3-4 லேடிஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுச்சா. அதாவது இன்னொரு பக்கம் கனவுல எப்படி காட்டுச்சுன்னா இந்த அதாவது தவறாக எடுத்துக்காதீங்க யாரும். ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் வெளியே காட்டும். முஸ்லீம் லேடிஸ் வந்து இந்த பர்தா போட்டுட்டு வந்தால் வாக் பண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 3-4 லேடிஸ் வர மாதிரி இந்த ஜின் வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து எனக்கு அந்த மாதிரி கனவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நேத்திக்கும் நான் அவருக்கு கால் பண்ணேன், மாஸ்க்கு கால் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு பிரதர். மேடம் கன்ஃபார்மாக வந்தது ஜிம் தான், இதில் எந்த டவுட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு மனசு வரல. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி காளியை நம்பி வந்தவங்கள கைவிட எனக்கு மனசு வரல. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பழகுங்க. லேடிஸோட பழகுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த யோசித்து நீங்கள் பழகுங்க. ஏன்னா இது வந்து நான் நினச்சே பார்க்காத ஒரு விஷயம். என்னால் வீடியோ என்னோடய மைண்டே ஒர்க் ஆகலை. என்ன வீடியோ எடுத்து போடுறது, எப்போவுமே அம்மா கிட்ட கேட்பேன் என்ன வீடியோஸ் போடுறதுன்னு. ஏன்னா நம்ம சேனலில் எப்போவுமே வியூஸ்க்காக நான் வீடியோஸ் போடவே மாட்டேன். எது ட்ரெண்டிங்காக போகுதோ அதெல்லாம் நான் அதெல்லாம் ஐ டோன்ட் ஃபாலோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நம்ம வீடியோ நம்ம சேனல் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கணும், அவங்களுக்கு உண்மையான விஷயங்கள் போய் சேரணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அதனால தான் நான் என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. சரி, இதை வந்து யாராவது ஜின் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.